ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா, துபாயில வந்து இன்னைக்கு டே 4. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டு ஷோக்கு தான் போக போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேயே லேட்டாக தான் நான் எந்திரிச்சேன். இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும். சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாசேஜஸ், அதுக்கப்புறம் பிரெட் ஐட்டம்ஸ், அதுவும் இட்லி, அதுக்கப்புறமா சேமியா மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா சாக்கோஸ், மில்க், எல்லாம் காஃபி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே நான் எங்களுக்கு பிக்கப் பண்ணுற கேபும் வந்துட்டாங்க. இப்போ நான் கேப் கிட்ட தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கோல்டு ஷோக்கு வந்து இந்த நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலு. இது வந்து தேரா கோல்டு ஷோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே இந்த மாதிரி ஒரு கோல்டு ஷோக்கு வந்து இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோல்ட் ஷோக்கில் வந்து கோல்டு கடைலாம் இருக்கும். அதுதான் நான் இப்போ பார்க்க போயிட்டு இருக்கேன். சரி வாங்க எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நான் கோல்டு ஷோக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஷோக்லயே நிறைய இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாசால் கார்ஸ், ஜாயால் கார்ஸ், ஜிஆர்டி, அதுக்கப்புறமா மலபார்லாம் இருக்கு. இங்க வந்து நிறைய துபாய் லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்கு, ஜுவல்லரிஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்லயே ஒரு 3 மலபார், 3 ஜாசால் கார்ஸ், ஒரு 4 ஜாயால் கார்ஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறைய ஷாப்போட இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாவும் இருந்துச்சு. ஆனா எதுக்கு வச்சிருந்தாங்க அப்படி தெரியல. ஆனா நிறைய ஷாப் அங்க இருந்துச்சு நான் பார்த்தப்போ. இந்த கோல்டு ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பழமையான ஒரு கோல்டு ஷோக் ஸ்ட்ரக்சர்ல தான் இதை கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஆர்ச்சுக்கு முன்னாடி தான் நான் இந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்குள்ளார வாங்க போய் பார்க்கலாம். அங்க உள்ளார போனோடனே நிறைய ஷாப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் நடந்துட்டு போயிருக்கும் போதே அந்த ஷாப்லலாம் என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கோல்டுலயே ட்ரெஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோல்ட்லயே பேக் கேஸ், ஃபோன் பேக் கேஸ், அதுக்கப்புறம் பெல்ட் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சீப்பு, அதுக்கப்புறமா ஏர் பேண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயமே அங்க கோல்டுல இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இங்க வந்து நிறைய துபாய் லோக்கல் ஷாப்ஸும் இருக்கு. எங்க மம்மியும் எங்க மெமரிஸ்க்கு வந்ததுக்காக ஜுவல்லரி வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து நிறைய லோக்கல் ஷாப்ஸ்லயும் வாங்கினா, ஆனா கோல்டு எப்படி பியூரிட்டியா இருக்கும்னு புதுசா வந்தவங்களுக்கு தெரியாததுனால நாங்க வந்து ஜாயல் காஸ்ல போய் வாங்கினோம். இப்ப நம்ம இங்க இருக்கிற ஜாயல் காஸ் தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இப்போ நான் ஜாயல் காஸ் உள்ளார வந்து நான் என்ட்ரி ஆயிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்னு ஒருத்தர் வந்து இங்க வேலை பார்க்குறாரு. அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கைட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இந்த ஜுவல்லரி வாங்கின உடனே இங்க வந்து நிறைய பேமெண்ட் நாங்க பண்ணோம். கார்ட் ஸ்வைப்பிங்கு, டாலரா கொடுத்தோம், அதுக்கப்புறம் இந்தியன் ருப்பியா கொடுத்தோம், அதுக்கப்புறமா நம்ம தரம்ஸாவே கொடுத்தோம். அந்த பேமெண்ட் எல்லாமே பண்றதுக்கு வந்து லேட் ஆச்சு. ஆனா அவர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா பண்ணி கொடுத்தாரு. நீங்க துபாய் தேரா ஜாயல் கிளாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா இவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க துபாயில வந்து ஜாயல் கிளாஸ்ல வந்து கோல்ட் ஷோக்ல வந்து நம்ம தமிழ் பீப்புளுக்கு வந்து நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க துபாய் வந்தீங்கன்னா. இங்க வந்து எங்க மம்மி வந்து பாத்தீங்கன்னா மெமரிக்காக இங்க வந்து ஒரு ஜுவல்லரி வாங்கணும், ஒரு நெக்லஸ் டைப்ல. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரபிக் டிசைனு. இந்த செயின் வந்து நம்ம எந்த ட்ரெஸ்க்கு வேணா போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.
அது மட்டும் இல்லாம இந்த துபாயில இருக்கிற என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற ஜுவல்லரிஸோட பில் வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கணும். இது நம்ம ஏர்போர்ட்ல வந்து இந்த டாக்ஸஸ் எல்லாமே நம்ம இந்த திரம் மணியாவே ஏர்போர்ட்ல வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எத்தனை கிராம்ஸ்ல ஜுவல்லரி வாங்கணும், அந்த பில் எல்லாமே நீங்க கையில வச்சிருந்து ஏர்போர்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த துபாய் டாக்ஸஸ் எல்லாமே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் ஏர்போர்ட் வீடியோல நான் தெளிவா சொல்றேன். இப்போ நான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஷாப்பிங் பண்றதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் வாங்கின ஜுவல்லரி ஷாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய துபாய் ஷாப்லாம் அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துபாய் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. துபாய் பிக்சர்ஸ் போட்ட மேக்னெட்ஸ், அதுக்கப்புறமா பவுச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறமா துபாயில் யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம், அதுக்கப்புறம் துபாய் ட்ரெஸ் எல்லாமே அங்கே வந்து நிறைய ஷாப்ல இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸோடவே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நான் சில ஷாப்ல போய் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. துபாய் ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் ஷாப் இருந்துச்சு. அங்க உள்ளார பார்த்தோன்னா நிறைய சாக்லேட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் அங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய டேட்ஸும் இருந்துச்சு. அரபிக் டேட்ஸ் எல்லாமே அங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து எதுக்குன்னு தெரியல. ஆனால் ட்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. பியூட்டிக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு பாக்ஸ்குள்ள நிறைய அரபிக் ஸ்பைசஸ்லாம் அங்க இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம துபாய்னாவே டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்ஸே ஒரு 20 வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருக்கும் இங்க. அது மட்டும் இல்லாம இங்க நட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய பெரிய சைஸ்ல இருக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை இங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இங்க வந்து கோல்ட் ஷோக்கு வந்தோடனே நிறைய ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங் மெட்டீரியல்ஸ்லாம் நான் வாங்கிட்டேன். இப்ப நான் ரூம்க்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் பக்கத்துலயே தலசேரின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்க உள்ளார போனோன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பிளேட்டர் இருக்கு. ஒரு தலவாழ விருந்து பிளேட்டர் மாதிரி இங்க கேரளா டிஷ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் இப்ப ஆர்டர் பண்ணிருக்கேன். துபாயில வந்து இந்த வாழையில போட்டு சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீலா இருந்துச்சு. இப்ப நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். இப்ப நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஈவினிங் வந்து ஒரு துபாயில இருக்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போகணும். அங்க வந்து அந்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா தான் கட்டி முடிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், what you think you become. Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.